இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். நான் இவ்ளோ சொல்லியும் என் பேச்ச கேட்காம போறியா? போ போறத்தனும் போ. இத நீ போய் சொல்றதுக்கு நீ உயிரோட இருந்தாதானே. அப்பா, நாம இப்ப இருக்கிற காலகட்டத்துல டெக்னாலஜியை வச்சு இல்லாத விஷயத்தை இருக்கிற மாதிரி காட்ட முடியும், இருக்கிற விஷயத்தை இல்லாத மாதிரி காட்ட முடியும். அப்படி இருக்கும்போது எதையும் விசாரிக்காம ஒரு முடிவுக்கு வர்றது எனக்கு ஒண்ணு சரியா படலப்பா. அது எப்படிங்க? ஊர்ல இருக்கிறவங்க யார் மேலயாச்சும் புகார் வந்தா விசாரிச்சுட்டு முடிவெடுக்கலாம்னு சொல்றீங்க. ஆனா என்ன பத்தி யாராவது ஏதாவது சொன்னா எந்த விசாரணையும் இல்லாம உடனே நம்பிடுவீங்களா? எப்படிங்க அது? உங்களோட கோர்ட்ல அவங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? நீ என்னமோ பெரிய உத்தமி மாதிரியும் நான் உன்னை தப்பா பேசுற மாதிரி இல்ல முறைக்கிற. நீ ஓடுகாலி தான். உனக்கு என்ன ரோஷம்? நான் ஓடுகாலி இல்ல இல்ல இல்ல. ஆமா, நான் உத்தமிதான். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நான் எந்த தப்புமே பண்ணல. உண்மை என்னன்னு ஒரு நாள் தெரியதா போகுது. அன்னைக்கு தெரியும் நான் யாருன்னு. ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க யார அக்கா அக்கான்னு சொல்லி தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களோ அவங்க ஒரு நாள் உங்களை படுகுழியில தள்ளுவாங்க. நீங்க அவ மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய அவ ஒட்டச்சி சுக்கு நூறா ஆக்குவா. என்னோட அருமை என்னன்னு அன்னைக்குதான் உங்களுக்கு புரியும். சொல்லுங்கம்மா. நான் சொல்றத மட்டும் கேளு. டேய் செல்வம். ஐயா, எங்க போற? கட்சி ஆபீஸ்க்கு போக சொன்னா வேற ஏதோ ரூட்ல போயிட்டு இருக்க நீ? ஐயா, அந்த சைடு டெலிஃபோன் காரங்க இப்பதான் பதம் தோண்டி வச்சிருக்காங்க. அப்படி போனா போக முடியாதுங்கய்யா. நம்ம இந்த வழியாவே போயிடுதாங்கய்யா. இந்த பக்கம் போனா எப்படா போவ? கட்சி ஆபீஸ்க்கு எதிர் பக்கம் போயிட்டு இருக்க நீ? வாங்கய்யா, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். வள்ளிதான். ஹலோ, சொல்லு வள்ளி. வேலா, அப்பாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. ஏய், என்ன சொல்ற வள்ளி? எப்படி? அந்த வீரசேகரன் பொண்ணு வந்து அப்பா கிட்ட எல்லா ஆதாரத்தையும் காமிச்சு உண்மை என்னன்னு சொல்லிருச்சு வேலா. சூப்பர் வள்ளி. அதுக்கப்புறம் அப்பா அத்தை கிட்ட சண்டை போட்டு உன்னை எலெக்ஷன்ல நிக்க விடாம பண்றேன்னு மாவட்ட செயலாளரை பார்க்க கட்சி ஆபீஸ் போனாரு. அவர் போய் ரொம்ப நேரம் ஆச்சு. கட்சி ஆபீஸ்க்கு போன் பண்ணாலும் யாரும் எடுக்கல. நீ கொஞ்சம் கட்சி ஆபீஸ் போய் பார்த்துட்டு வரியா? சரி, நான் பார்த்துட்டு ஃபோன் பண்றேன். என்ன சிவலா? அப்பா, ஐயாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சாப்பா. அப்படியா? கொஞ்சம் முன்னாடி தான். ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஐயா கட்சி ஆபீஸ் தான் போயிருக்காராம். அங்க போய் பார்த்துட்டு போயிடலாம். போப்பா, பார்த்துட்டு போயிடலாம். அப்பா ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். சரிப்பா.
அண்ணே ஐயா வந்தாரா? தம்பி காலையில வந்துட்டு போனாரு தம்பி, அதுக்கப்புறம் வரவே இல்லையே. ஏன் என்னாச்சு? சரி ஒண்ணும் இல்லண்ணே, நான் பாத்துக்கிறேன். சரி தம்பி. சரி என்னப்பா? என்னப்பாச்சு? வரலையாப்பா, ஐயா இங்க வராம வேற எங்க போயிருப்பாரு. ஓ சரி வாப்பா, பாத்துக்கலாம். சொல்லு வேலா. ஐயா இங்க வரலையா? அப்ப எங்க போனாரு? என்னாச்சு? சரி நீ ஒன்னும் பதட்டப்படாத, நான் மாவட்ட வீட்டுக்கு போய் பாக்குறேன். போலாம்ப்பா. அம்மா மா. வள்ளி, என்ன என்ன வள்ளி, என்னாச்சு உனக்கு? அம்மா விடிவு காலம் பிறந்துருச்சு. இனிமே நீதாம்மா எனக்கு எல்லாமே. என்ன சொல்ற? அம்மா நீ கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் இனி உன்னையும் அப்பாவையும் யாராலையும் பிரிக்க முடியாதுமா. இந்த நாளுக்காக நான் இத்தனை வருஷம் காத்திருந்தது வீண் போகல. கடவுளே, என் புருஷனுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இது போதும் எனக்கு. இத்தனை வருஷம் அவன் முகத்திரையை கிழிக்கிறதுக்கு தான் போராடிட்டு இருந்தேன். அம்மா உன்னை இப்படி பார்க்க சந்தோஷமா இருக்கு. அம்மா உன் அப்பா எங்க வள்ளி? அம்மா அப்பா எங்க போனார்னே தெரியல. போன் வேற ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. வேலன் தேடி போயிருக்கான். எனக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு.